Hi friends, வணக்கம் and welcome to விஜய் டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல்ல இந்த மாதம் ரூபாய் 1000 வரல அப்படின்ற மாதிரி நேத்து வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ண வரீங்க. 14ஆம் தேதி கரெக்ட்டா வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு பிப்ரவரி மாதம். ஒரு சிலவங்களுக்கு வந்து பணம் வரல அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பத்தி டீடைலா வந்து பேச போறோம். அது மட்டும் இல்லாம கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மேல்முறையீடு செய்து இதுவரைக்கும் வந்து 6 மாதங்களா வந்து பணம் வராத நிறைய பேர் வந்து இருக்கீங்க. அவங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸ் நிறைய பேர் வந்து கேள்வியா வந்து கேட்டு வரீங்க. மேல்முறையீடு செய்தவங்களுக்கு எப்பதான் வந்து பணம் வரும், என்னதான் தீர்வு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு 3 விதமான தீர்வு வந்து இந்த வீடியோல டீடைலா வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த 3 விதமான தீர்வு வந்து நீங்க கண்டிப்பா வந்து சொல்யூஷனை வந்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கான பணம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டீடைலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த 3 விதமான தீர்வு வந்து சொல்லியிருக்கோம். இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பா வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா வந்து பாருங்க. முக்கியமாக வந்து மேல்முறையீடு பண்ணவங்க இந்த வீடியோ வந்து கம்பல்சரியாக வந்து பாருங்கள். மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு ஒரு சிலவங்க வந்து பணம் வந்திருக்கும், அவங்க பரவாயில்லை. பணம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆனவங்களும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு இன்ன வரைக்கும் ஒரு மாதம் கூட வந்து பணம் வராது 6 மாதமாக வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த தீர்வு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நடுவிலே வந்து ஸ்டாப் ஆகிருக்கும், இந்த பிப்ரவரி மாதம் பணம் வராது இருக்கும், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் ஃபுல்லாக. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முதல் தவணை 2வது தவணை வந்து பணம் வந்துட்ட பிறகு நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை மேல்முறையீடு செய்தவங்களும் சரி, இல்லை புதுசாக வந்து விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களும் சரி, எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான தகவலாக வந்து இந்த வீடியோ வந்து அமையும் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிற 3 சொல்யூஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 7 மாதத்துக்கு முன்னாடி முகாம் மூலியமாக வந்து விண்ணப்ப படிவங்கள் வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 கட்டமாக வந்து விண்ணப்ப படிவம் வந்து முகாம் வந்து நடைபெற்றிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்தில் தன்னார்வலர்கள் மூலியமாக 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு தன்னார்வர்கள் அப்படின்ற மாதிரி நியமிச்சு ஒரு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில், ஊராட்சி மன்ற ஆஃபீஸில் இது போல் தனித்தனி முகாம் வந்து போட்டு அப்ளிகேஷன் வந்து பெறப்பட்டிருந்தாங்க. நகரங்கள் கிராமங்களில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து தமிழக முழுக்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து தமிழக அரசு வந்து கருதி முதல் கட்டமாக செப்டம்பர் 14-15 தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. செப்டம்பர் 15 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000 பேருக்கு மேலே வந்து பயனாளிகளாக வந்து சேர்த்து முதல் தவணையாக வந்து 1000 ரூபாய் வந்து செலுத்தியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1000 ரூபாய் வந்து பெற்று வந்தாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 56 லட்சம் பேர் வளர்ந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் வந்து தகுதியானவங்க சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து தமிழக அரசு வந்து அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன் மூலமா ஒரு 11,85,000 பேர் மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க. மீதமுள்ளவர்கள் வந்து டைம் இல்லாதனால பண்ணாத வந்து விட்டுட்டாங்க. அந்த 11,85,000 பேருக்கு பணம் வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருந்தோம். ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே வந்து ஒரு 2 லட்சம் பேர் மேல்முறையீடு பண்ணவங்கள பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணவங்கள வந்து பணம் வந்து வந்துருந்தது. மீதமுள்ளவர்களுக்கு ஒன்றும் வந்து பணம் வரல. அவங்களுக்கான சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6வது தவணையாக வந்து ரூபாய் 1000 ரூபாய் வந்து நிறைய பேர் ரெகுலராக வந்து பெற்று வரவங்க வந்து பணம் வந்து வந்துன்னு இருக்கு. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து கட்டாயிருக்கு அப்படின்ற மாதிரி பணம் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு 10 நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பணம் வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேங்க்கில் யாராவது சர்வர் இஷ்யூ காரணத்தினால வந்து வராத இருக்கலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து வருது. அதனால் 3 நாள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வரலன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆக போதுன்னா வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களுடைய குடும்ப அட்டை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2024 பிப்ரவரி மாதம் உரிமை தொகை தங்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம், உங்களுக்கு வந்து ரெகுலராக பணம் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி செலுத்தப்பட்ட
ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ்ஸாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கே வந்திருக்கும். நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது, கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு மெசேஜை வந்து அனுப்பியிருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1000 கிரெடிட்டட் அப்படின்ற எஸ்எம்எஸ் கூட வந்திருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த 2 எஸ்எம்எஸும் வராத கூட இருக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நெட் பேங்கிங் மூலமா வந்து செக் பண்ணி பாருங்க. மேலும் அப்படி இல்லைனா பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. இல்லைனா டைரெக்டாக பேங்க்குக்கே போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட்டை பாஸ்புக் மூலமா வந்து எடுத்து பாருங்க. உங்களுக்கு பணம் ஏறி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிய வந்திருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்கள நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து உன்ன வரைக்கும் வந்து வரல, இந்த மாதம் வந்து மீதம் உள்ளவர்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நம்மளும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவங்கள 2 லட்சம் பேருக்கு வந்து வரும் 10ஆம் தேதி ₹1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ண நிலையில் 2 லட்சம் பேருக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். மீதமுள்ளவர்களுக்கு வந்து எப்போ வந்து பணம் வரும் அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதமுள்ளவர்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு கலாய் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த மாதம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பாக வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க. மேல்முறையீடு பண்ணவங்களே 15ஆம் தேதி பணம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திலும் ஒரு சிலவங்க வந்து பணம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்கு. மீதமுள்ளவர்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் தகவல் வந்து பணம் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் சொல்லணும் வராங்க. கண்டினியூவாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வரும். முக்கியமாக வந்து ஏன் வந்து பணம் வரல, மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் ஏன் பணம் வரல, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பணம் வாங்கி வந்தவங்களுக்கும் ஏன் வந்து பணம் வரல அப்படின்ற கிரைட்டீரியாவில் அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா முக்கியமான கிரைட்டீரியாவில் நிறைய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தனாவே அதுக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து கூடுதலாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் மாதம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்கிறாங்க. கள ஆய்வு ப்ராசஸ் பரிசீலனை ப்ராசஸ் முடிந்ததுக்கப்புறம் தான் மேல்முறையீடு உள்ளவங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கினவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் வந்து ஆய்வு வந்து நடத்துகிறாங்க. அவங்களுடைய தரவுகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதம் தோறும் வந்து ஆய்வு செய்யப்படுது. வருமானம் உயர்ந்திருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுவாங்க. 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வச்சிருக்கவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. அப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பணம் வாங்கினதுக்கப்புறம் 4 சக்கர வாகனங்களோ கனரக வாகனங்களோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து தரவுகளை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாகனப்பதிவு பத்திரப்பதிவு நீங்கள் ஏதாவது வந்து மேற்கொண்டு ஒரு 10 ஏக்கராவுக்கு மேலே நிலம் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி பணம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமாக வந்து ஜிஎஸ்டி அதிகமாக வந்து கட்டுறீங்களா, மின்சார பயன்பாட்டு நீங்கள் அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசிடம் இருக்கிற தரவுகள் மூலமா உங்களுடைய இந்த ஸ்கீம் மூலமா வந்து ஒப்பிடுவாங்க. அப்படி அந்த தரவுகளில் வந்து கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை நீங்கள் மீறும் பட்சத்தில் இந்த ஸ்கீமில் மேல்முறையீடு பண்ணவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ரெகுலராக வந்து பணம் மாறவங்களாலும் சரி டெலிஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் டெலிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த கிரைட்டீரியா இருக்கிறவங்க தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது போல் கிரைட்டீரியா நீங்கள் மீறி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. அப்படி மீறி இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துக்கலாம். மேலும் வந்து இந்த கிரைட்டீரியா ஃபுல்லாக வந்து உள்ளடங்கி தான் வந்து இருக்கிறோம். நாங்கள் வறுமை கோட்டின் கீழே தான் வந்து இருக்கணும். எங்களுக்கு வந்து கனரக வாகனங்களோ எதுவும் வந்து இல்லை. ஆனால் நாங்கள் மேல்முறையீடு பண்ணிவிட்டு உன்ன வரைக்கும் வந்து பணம் வரல அப்படின்ற நோக்கத்தோடு வந்து செயல்பட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வட்டாட்சியர் மூலியமோ இல்லை வருவாய் கோட்டாட்சியர் மூலியமோ கண்டிப்பாக வந்து ஒரு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு எழுதியே வந்து டைரெக்டாக வந்து ஆஃபீஸ்லேயே வந்து கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து சேர்ந்து போய் சேருங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சிலவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் கூட வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எஸ்எம்எஸ் உங்களுடைய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணைக்கு உள்ளது. தங்களுடைய தொடர்பு கொண்டு அழைக்கும் போது உரிய தகவல் வந்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் வந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உன்ன வரைக்கும் உங்களுக்கு கால் வரல, எந்த ஒரு விசாரணையும் வந்து செய்யலை, கலாய்வு ப்ராசஸும் வந்து செய்யலாம், நீங்கள் வருவாய் கோட்டாட்சியரை கண்டிப்பாக வந்து டேரெக்டாக ஆஃபீஸில் போய் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் லெட்டர் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு மனு மூலியமா எனக்கு வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறேன், நான் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறேன், அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முன்ன வந்து வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செயல்படலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சொல்யூஷன் இருக்குது. அதையும் வந்து கண்டினியூ வந்து சொல்லின்னு வரேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வட்டாட்சியர் தரப்புலையும் வந்து நீங்கள் ஆட்சியர் தரப்புலையும் வந்து உங்களுக்கான மனு வந்து கண்டிப்பாக வந்து எழுதி கொடுக்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நான் எலிஜிபிள் தான், ஆனால் மேல்முறையீடு பண்ணிவிட்டு ஒன்றும் வந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனு ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பணம் மனு வந்திருக்கு. அப்படி பணம் வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ஏற்கப்படாது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து அனுப்பாதே வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் விவரங்களுக்கு ஏற்கப்பட்டவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனாக வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போல் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பணம் வராத இருக்கிறவங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு 1100
அழைக்கவும் அல்லது முதலமைச்சரின் உதவி மையம் செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மனு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பணம் ஏறாத இருந்தாலும், ஏற்கப்பட்டது ஏற்கப்படாத இருந்தாலும் 1100 வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், முதலமைச்சரின் உதவி மையத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு வீடியோலேயும் வந்து சொல்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கலாம், புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம், நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கலாம். சிஎம் ஹெல்ப்லைனில் கம்பல்சரியாக வந்து கால் பண்ணி வந்து பேசுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக வந்து சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் மேல்முறையீடு பண்ணவங்களாலும் சரி, புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களாலும் சரி, கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க, சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணால் எங்களுக்கு வந்து கால் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக வந்து இயர்லி மார்னிங் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒருத்தவங்களோட மொபைலில் வந்து பணம் வந்து வராது இருக்குது, மேல்முறையீடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி வந்து கேட்டிருந்தோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7:19 வந்து கால் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சிஎம் ஹெல்ப்லைன்லேயே வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான பணம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கான மனு வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மனு எண் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக வந்து கேட்கலாம். சிஎம் ஹெல்ப்லைனில் கட்டாயமாக வந்து யாரெல்லாம் வந்து இன்னும் காண்டாக்ட் பண்ணாதீங்களோ கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன், இது வந்து 2 சொல்யூஷன் ஆயிடுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியர் மனு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், இப்போ ரீசனாக கூட வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவினருக்கு ஒரு அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் ஏரியாவுக்கு யாராருக்கெல்லாம் வந்து பணம் வரலையோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து எடுங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து ஒப்படைங்க. கண்டிப்பாக வந்து மாவட்ட செயலாளரிடம் வந்து ஒப்படைங்க. அவங்க வந்து மேல்முறையீடு வந்து பண்ணாதவங்களுக்கு, ஒரு சிலவங்களுக்கு பணம் வராத இருக்கலாம், மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராதவங்களுக்கு, புதுசாக வந்து அப்ளை பண்ணாத விட்டவங்களுக்கு, அவங்களுக்குலாம் பணம் வராதவங்களுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிராமத்தில் புதிய விண்ணப்பமே வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை வந்து தீர்த்துனாங்க. மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் புதிய அப்ளிகேஷன் வந்து ஒரு சிலவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கிராம வட்டாரங்கள் தரப்புல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரம் தரப்புல வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து மேல்முறையீடு சம்மந்தமாகவோ இல்லை வந்து புதுசாக வந்து விண்ணப்பம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கல. ஆனால் வந்து நமக்கு தகவல் மட்டும் வந்து கிடைச்சிருந்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடைபெற்றிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் யாருக்கெல்லாம் வந்து பணம் வராது இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எடுக்கணும். உங்கள் ஏரியாவில் யாருக்கெல்லாம் பணம் வரலையோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து எடுத்து இல்லை அப்ளிகேஷன் வந்து கொடுத்து ப்ரூஃப்லாம் வந்து வாங்கி மாவட்ட செயலாளரிடம் வந்து ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அதாவது அதெல்லாம் நகல், ஆதார் அட்டை ஜெராக்ஸு, குடும்ப அட்டை ஜெராக்ஸு, அடுத்தது புகைப்படம் 2, வங்கி கணக்கு நகல், அதாவது பேங்க் பாஸ்புக்கு. முக்கியமாக வந்து பேங்க் பாஸ்புக் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் பாஸ்புக் இருக்கோ அந்த பேங்க் பாஸ்புக்கை வந்து கொடுங்க. இதையும் வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேல்முறையீடு பண்ணவங்கள இந்த இது போல் திமுகவினர் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், நாங்கள் மேல்முறையீடு பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் வந்து பணம் வரல, எங்களுக்கு நியூவாக வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டு கூட வந்து பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்லாம் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் பணம் வந்து திரும்ப பெறத்துக்கு ஒரு ட்ரை தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதனால் இது வந்து ஒரு 3 விதமான சொல்யூஷன் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாருக்கெல்லாம் வந்து பணம் வராது இருக்குதோ அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். மேல்முறையீடு பண்ணவங்கள கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து நிறைய பேர் வந்து பணம் வராத வந்து அவதிப்பட்டு வந்தீங்க. அவங்களுக்கான சொல்யூஷனாக வந்து ஒரு 3 விதமான சொல்யூஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சொல்யூஷன் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கும். இது ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த மேல்முறையீடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அவளுடன் எதிர்பார்த்துன்னு வந்து இருக்கும். நிறைய வீடியோவில் நீங்கள் கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தா தெரியும். ஒரு வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். நல்ல சொல்யூஷனாக வந்து கொடுத்துன்னு வரோம். இதன் மூலயமா நம்ம சேனல் வந்து நல்ல க்ரோ ஆயிருக்கு. நம்ம சேனலோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.